ஐயா வைகுண்டரின் 192வது அவதார தின விழா ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து தலைமைப்பதியான சுவாமித்தோப்புக்கு காலை சந்தனக்குடங்கள் முத்துக்குடையுடன் பிரம்மாண்ட பேரணி புறப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான ஐயாவளி மக்கள் கலந்து கொண்டனர். தமிழக ஆளுநர் RN ரவி, தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயாவின் 192வது அவதார தினத்துக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஐயாவளி மக்களால் தெய்வமாக போற்றி வணங்கப்படும் ஐயா வைகுண்டரின் 192வது அவதார தின விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி திருவனந்தபுரத்தில் இருந்து ஒரு பேரணியும், திருச்செந்தூரிலிருந்து ஒரு பேரணியும் நாகர்கோவில் வந்தடைந்தது. நாகர்கோவிலில் நாகராஜா கோவில் திடல் முன்பு இருந்து சந்தனக்குடங்கள் முத்துக்குடைகள் பவனியுடன் பிரம்மாண்ட பேரணியானது ஐயா வைகுண்டரின் தலைமை பதிவான சாமித்தோப்பு நோக்கி புறப்பட்டது. இந்த பேரணியில் சிறுமிகள் கோலாட்டம் ஆடியபடி சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்றனர். பேரணியை தொடர்ந்து ஏராளமான அலங்கரிக்கப்பட்ட வாகனங்கள் ஐயாவளி பக்தர்கள் அனைவருக்கும் சென்றனர். வழியெங்கிலும் பொதுமக்களுக்கு நீர், மோர், பழங்கள், சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டன. இதனையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்லாது மதுரை, விருதுநகர், தேனி, தூத்துக்குடி, நெல்லை போன்ற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான ஐயாவளி பக்தர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த், நாகர்கோவில் கோட்டார் சவேரியார் கோயில் சந்திப்பில் ஐயா வைகுண்டர் வாகனத்துக்கு வரவேற்பு அளித்து ஊர்வலத்தில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் புனித சவேரியார் திருத்தல பங்குத்தந்தை பங்கேற்று ஊர்வலத்தை புனித நீர் தெளித்து அர்ச்சித்து வரவேற்றார். பல்லாண்டு காலமாக இந்த நிகழ்வு தொடர்வது அனைத்து மத மக்களின் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். ஐயாவுடைய வாகன